ஜகத்குரு ஆதிசங்கரர். மனித பிறவி என்பது மிக மிக அபூர்வமானது, அதிசயமானதும் கூட. அதை மிகச்சரியாக பயன்படுத்தி இறைவனை அடைந்தவர்கள்தான் மகான்கள். பாமர மக்களின் துயர் துடைக்க பாரதத்தில் ஏராளமான மகான்களின் அவதாரம் காலத்திற்கு ஏற்ப நிகழ்ந்துள்ளது. அப்படி பல நூற்றாண்டுகள் முன்பு பாரதத்தில் பாவங்கள் அதிகரித்து ஆலயங்களில் இருந்த தெய்வங்கள் அனைத்தும் உக்கிரமாக இருந்தன. அதன் காரணமாக ஊர் முழுக்க பஞ்சம், பசி, கொலை, களவு, வறுமை, பிணி மற்றும் மழை பெய்யாமல் நாடே பாலையாகி விவசாயம் மொத்தமும் சுத்தமாக நலிந்து போனது. அப்பொழுது அந்த நேரத்தில்தான் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. ஒரு மகா அவதாரம் நிகழ்ந்தது. ஆம் நேயர்களே, சிவனே மனித வடிவில் பூமியில் ஒரு மகானாக அவதரித்தார். என்ன ஆச்சரியம்! சிவனே மகானாக பூமியில் அவதரித்தாரா? யார் அந்த மகான் என்றுதானே யோசிக்கிறீர்கள்? அந்த மகான் ஜகத்குரு ஆதிசங்கரர். பாரதம் முழுவதும் நடந்தே ஆலயங்களுக்கு சென்ற ஆதிசங்கரின் அவதாரம் மிக மிக சுவாரஸ்யமானது. அனைத்தும் ஒன்றே என்ற அத்வைத தத்துவத்தை ஏற்படுத்தி அறுசமய வழிபாட்டை உண்டாக்கியவர். அவரின் அவதாரத்தை பற்றி அறிய வேண்டுமானால் முதலில் முன்னோர்கள் ஆலயங்களில் எவ்வாறு தெய்வ சக்தியை ஆகர்ஷணம் செய்து இறையாற்றலை நிலைநிறுத்தியுள்ளார்கள் என்னும் அறிவியலை தெரிந்து கொள்வது அவசியமாகும். அதனால் முதலில் கோயில்களில் நடக்கும் மந்திர தந்திர யந்திர பூஜையின் பின்னிருக்கும் விஞ்ஞானத்தை இப்பொழுது அறிந்து கொள்வோம். இது கட்டாயம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மகா ரகசியம். அதனால் கவனமாக பாருங்கள். இனி யார் கேட்டாலும் தைரியமாக இது எங்கள் முப்பாட்டனின் சயின்ஸ் என்று இந்து மதத்தின் தத்துவத்தை உலகுக்கு எடுத்துக் கூறலாம். வாருங்கள், விரிவாக பார்க்கலாம். ஜனனி ஜனனி ஜகமே யகமே ஜகதாரணினி பரிபூரணினி ஜனனி ஜனனி ஜகமே யகமே ஜகதாரணினி பரிபூரணினி. இந்து மதம் விஞ்ஞானம் அறியாத மறை ஞானம். ஒரு கோயிலின் உயிரோட்டம் என்பது ஆலய கர்ப்ப கிரகத்துக்குள் தான் உள்ளது. பொதுவாக ஆலயத்தில் மிக முக்கியமான இடங்கள் 3. 1 ராஜகோபுரம், 2 கொடிமரம், 3வதும் மிக முக்கியமானதும் தான் கர்ப்ப கிரகம். கர்ப்ப கிரகத்துக்குள் இருக்கும் சாமி சிலை மட்டுமே அனைவருக்கும் தெரியும். ஆனால் அந்த சாமி சிலைக்கு அடியில் என்ன இருக்கிறது என்ற ரகசியம் பெரும்பாலும் பலருக்கும் தெரியாது. எல்லா கர்ப்ப கிரகத்துக்குள்ளும் மூலவர் சிலைக்கு அடியில் ஒரு யந்திரம் இருக்கும். அது எதற்காக தெரியுமா? வானில் இருக்கும் தெய்வ சக்தியை ஆகர்ஷணம் செய்வதற்காகத்தான் யந்திரங்களை சாமி சிலைக்கு அடியில் பிராண பிரதிஷ்டை செய்து அதற்கு சக்தி ஊட்டுகிறார்களாம். சரி, யந்திரம் என்றால் என்ன என தெரியுமா? பொதுவாக தங்கம், வெள்ளி, செப்பு தகட்டுக்கு அணுமின் சக்தியை ஈர்க்கும் ஆற்றல் அதிகம் உண்டு. அதிலும் செம்புக்கு மின்சக்தியை கடத்தும் ஆற்றல் அதிகம் உண்டு. அதனால்தான் மின்சாரத்திற்கு பயன்படுத்தப்படும் ஒயர்கள் மற்றும் கேபிள் ஒயர்கள், மோட்டார் காயல்கள் என அனைத்திலும் செம்பையே மின்கடத்தியாகவும் சக்தியை ஆற்றலாக மாற்றவும் பயன்படுத்துகிறார்கள்.
கோயில்களில் செம்பு பாத்திரம் உபயோகப்படுத்துவதும் இந்த காரணத்தினால்தான். அப்படிப்பட்ட செம்பை ஒரு தகடாக சதுர வடிவில் செய்து அதில் குறிப்பிட்ட தெய்வத்துக்குரிய பீஜாட்சர மந்திரங்களையும் முக்கோணம், வட்டம் என சில சூட்சும குறியீடுகளையும் பஞ்சபூதம் மற்றும் அஷ்டதிக்கு பாலகர்களின் கவச காப்பு அச்சரங்களையும் வரைந்து வைத்து அதை சிலைக்கு அடியில் வைக்கும் போதுதான் சிலை தெய்வமாகிறதாம். ஜனனி ஜனனி ஜகமே யகமே ஜகதாரணினி பரிபூரணினி ஜனனி ஜனனி ஜகமே யகமே ஜகதாரணினி பரிபூரணினி. அது மட்டுமல்ல, மூலவராக கர்ப்ப கிரகத்துக்குள் இருக்கும் தெய்வ சிலையை சிலர் கல் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் உண்மையில் அந்த கல்லின் பின்னிருக்கும் சயின்ஸ் பலருக்கும் தெரியாது. ஆம் நேயர்களே, கல்லில் பல வகை உண்டு, பல ரகம் உண்டு. கல்லில் ஆண்கல், பெண்கல் மற்றும் இரண்டும் மற்ற நிலை என பலவாறாக வேறுபடுத்தித்தான் சிலை செய்கிறார்கள். சாதாரண கல்லில் யாரும் சிலை செய்வதில்லை. கல்லுக்கும் உயிர் உண்டு, ஆயுள் உண்டு என்பதை சேதன அசேதன விஞ்ஞானம் மூலம் அறிந்து கொள்ளலாம். மேலும் இன்றைய அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் என பூமியில் அனைத்துமே குறிப்பிட்ட காலத்திற்கு பின் அழிந்துவிடும் என்கிறார்கள். இதன் மூலம் கல்லுக்கும் ஆயுள் உண்டு என்பதும் அதை அறிந்து அதன் பின்னிருக்கும் அறிவியலை உணர்ந்துதான் நம் முன்னோர்கள் சாமி சிலை செய்திருப்பார்கள் என்பதையும் புரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, சாமி சிலை செய்ய பயன்படுத்தப்படும் கல்லை குறிப்பிட்ட மலையிலிருந்து எடுப்பார்களாம். அப்படி எடுக்கும் முன் அதன் பழமை என்ன, அதன் சக்தி என்ன, பஞ்சபூதத்தை ஈர்க்கும் ஆற்றல் உள்ளதா, அதற்கு இயற்கை பேரழிவுகளை தாங்கும் சக்தி உள்ளதா என பல விஷயங்களும் ஆராய்ந்துதான் சிலை செய்கிறார்களாம். ஒரு சிலர் நினைப்பது போல மூலவர் சிலை என்பது வெறும் கல் அல்ல. உண்மையில் அது நம் எண்ண அலைகளையும் மன அதிர்வையும் சூட்சும ஒலி ஒளிகளையெல்லாம் உள்வாங்கி பிரதிபலிக்கும் உயிர்த்தன்மை கொண்டதாம். சரி, இத்தனை சக்தி வாய்ந்த கல்லுக்கு அடியில் எதற்காக யந்திரம் வைக்கிறார்கள் தெரியுமா? யந்திரம் என்பது ஒரு செல்போனில் இருக்கும் சிம் கார்டு போல எனலாம். அதாவது உங்களிடம் போன் இருக்கும், சேட்டலைட் மூலம் டவரில் சிக்னல் ரிசீவ் ஆகும். ஆனால் போனில் சிம் போடவில்லை என்றால் உங்களால் பேச முடியுமா? முடியாதுதானே? அப்படித்தான் ஒரு ஆலயத்தில் மூலவர் இருந்தாலும் பிரபஞ்சம் முழுவதும் ஆகாயமாக பறந்து இருக்கும் ஈத்தர் எனப்படும் மன ஆகாயமான காஸ்மிக் எனர்ஜியை பிராணசக்தி மூலம் வசப்படுத்த வேண்டுமானால் கட்டாயம் கோயிலில் யந்திர பிரதிஷ்டை மிக மிக முக்கியமாகும். இக்கால சிம் கார்டு மூலம் நாம் உலகில் எந்த மூலையில் இருக்கும் நபரையும் நொடிப்பொழுதில் தொடர்பு கொண்டு வீடியோ காலிங்கில் பார்த்து பேச முடிகிறதென்றால், பல்லாயிரம் ஆண்டுகள் முன்பு ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் யந்திரங்கள் மூலம் தெய்வ சக்தியை ஆகர்ஷணம் செய்து இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்ளலாம். சரி, வானிலிருந்து ஆகர்ஷணம் செய்த தெய்வ சக்தியை எப்படி ஆலயம் முழுக்க பரவ செய்கிறார்கள் தெரியுமா? கோயில்களில் 6 கால பூஜைகள் செய்கிறார்கள் அல்லவா? அது அந்த காஸ்மிக் எனர்ஜியை மின் அணு காந்தமாக மாற்றவே செய்யப்படுகிறதாம். புரியும்படி சொல்ல வேண்டுமானால், ஒரு சாத்துக்குடியை அப்படியே சாப்பிட்டால் அது ரத்தத்தில் கலக்க சுமார் 30 நிமிடங்கள் ஆகும் என்றால், அதே சாத்துக்குடியை ஜூஸாக குடிக்கும் போது அது 10 அல்லது 15 நிமிடங்களில் ரத்தத்தில் கலந்து சக்தியை தரும் என்கிறது உடல் தத்துவ விஞ்ஞானம். ஆனால் அந்த சாத்துக்குடியை சாராக எடுத்து அதை ஆலயத்தில் இருக்கும் சிலைக்கு அபிஷேகமாக செய்து காற்றில் பரவச் செய்யும் போது வேதியியல் மாற்றம் ஏற்பட்டு சில நிமிடங்களில் அதை சுவாசிப்பவர்கள் அனைவருக்கும் சாத்துக்குடியின் சூட்சும சக்தி மின்காந்த ஆற்றலுடன் கிடைக்கும் என்பதுதான் மெய்ஞானியரின் மறைஞானம். இது எப்படி சாத்தியம் என்பதை விரிவாக இனி காணலாம். कृपासमुद्रं सुमुखं त्रिनेत्रं जटाधरं पार्वती वामभागं सदाशिवं रुद्रमनन्तरूपं चिदम्बरेशं हृदि भावयामि. அபிஷேக ஆராதனையும் அணுமின் காந்தமும். பொதுவாக ஆலயங்களில் செய்யப்படும் பல லிட்டர் பால் அபிஷேகத்தை ஒரு சிலர் வீண் என நினைக்கலாம்.
அதன் பின் இருக்கும் அறிவியல் உண்மையை உணராதவரை. எங்களுக்கு அந்த விஞ்ஞானத்தை பற்றி சிவாச்சாரியார் ஒருவர் விவரமாக விளக்கி கூறினார். அதை இனி காணலாம். ஆலயங்களில் நித்திய அபிஷேக பூஜை என்பது மிக முக்கியமானது. கோயிலில் செய்யப்படும் பூஜை அனைத்துமே பஞ்சபூத ஒலி ஒளி சேர்க்கை விஞ்ஞானமாம். அதாவது உயிர் சத்தை தரும் பால், தயிர், பன்னீர், தேன், இளநீர் மற்றும் பல நறுமண மூலிகைகள், வாசனை திரவியங்களை கொண்டு சாமி சிலைக்கு அபிஷேகம் செய்வது, அதன் பின்பு நறுமண மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து அதை காற்றில் கலக்கச் செய்வது, பின்னர் மணியோசையுடன் தீபதூப ஆராதனைகள், கற்பூர ஆரத்தி காட்டுவது, இதனுடன் சக்தி வாய்ந்த மந்திரங்களை பிரயோகம் செய்வது, நைவேத்தியம் படைப்பது, பஞ்ச சுத்தி செய்வது, சோடச உபசாரம் செய்வது, யாகம் வளர்ப்பது, கும்பாபிஷேகம் செய்வது என இது எல்லாமே உடல் மற்றும் மனதிற்கு ஒலி ஒளி வாசம் மூலம் வானிலிருந்து தெய்வ சக்தியை கவர்ந்து அதை அணுமின் காந்த சக்தியாக மாற்றி சுவாசம் வழியே மனதை கட்டுப்படுத்தி நேர்மறை சக்தியை அதிகரித்திடவே செய்யப்படுகிறதாம். மீண்டும் ஒரு முறை சொல்கிறோம், கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த பூஜைகள் அனைத்தும் உடல் மற்றும் மனதிற்கு ஒலி ஒளி வாசம் மூலம் வானில் இருந்து தெய்வ சக்தியை கவர்ந்து அதை அணுமின் காந்த சக்தியாக மாற்றி சுவாசம் வழியே மனதை கட்டுப்படுத்தி நேர்மறை சக்தியை அதிகரித்திடவே செய்யப்படுகிறதாம். பொய்கை வளநாடு கண்டு மலை மேலிருந்த குமரா, உற்றார் எனக்கு ஒரு பேரும் இல்லை, உமையாள் தனக்கு மகனே, முத்தாடை தந்து அடியேனை ஆளும் முருகேசரிந்தன் மனதே, வித்தாரமாக மயில் மீதிலேறி வரவேணும் என்ற நருகே. பொதுவாக எல்லா தெய்வங்களும் மந்திரங்களுக்கும் வாசனை பொருட்களுக்கும் கட்டுப்படுமாம். இது தவிர ஆலயத்தில் இருக்கும் கோபுர கலசம் ஒவ்வொன்றும் ஒரு இடிதாங்கியாகவும், ஆலயம் கொடிமரம் என்பது வானில் இருக்கும் தெய்வ சக்தியை ஈர்க்கும் செல்போன் டவராகவும், கோயில் குளம் என்பது ஊரின் நீர்நிலையை அதிகரிக்கவும், மேலும் ஆலயத்தில் இருக்கும் அரசு, ஆலம், அத்தி, வேம்பு, வன்னி, வில்வம் போன்ற ஸ்தல விருட்சங்கள் எல்லாம் சுத்தமான மூலிகை காற்றை ஊருள் பரவச் செய்து தொற்று நோயை தடுப்பதற்காகவும் தானாம். இப்படி இத்தனை சக்தி வாய்ந்த ஆலயங்கள் ஊர் முழுக்க கட்டி வைத்து பூஜைகள் செய்தும் கூட சுமார் 1300 ஆண்டுகள் முன்பு பாரதம் முழுதும் தெய்வங்கள் உக்கிரமாகின. அதன் பின் என்ன நடந்தது தெரியுமா? ஆதிசங்கரர் எப்படி அந்த தெய்வங்களை சாந்திப்படுத்தினார் தெரியுமா? எதிரிகள் கொல்ல செய்த அபிசார பிரயோகத்திலிருந்து முருகன் அருளால் எப்படி மீண்டார்? ஸ்ரீசக்கரம் மூலம் காளி அம்மனாக மாறி அருள் மாறி பொழிந்தன என்பதையெல்லாம் இனி விரிவாக காணலாம். ஜகத்குரு ஆதிசங்கரரின் வாழ்க்கை வரலாறு. ஒரு மகானின் அவதாரத்திற்கும் சாதாரண மனிதர்களின் பிறப்புக்கும் நிறைய வித்தியாசங்கள் உள்ளன. ஒரு மகான் பிறக்கும் முன் அந்த மகானின் பெற்றோர்கள் குழந்தைக்காக கடவுளிடம் தவமிருந்து பல கோயில்களுக்கும் சென்று விரதமிருந்து பக்தி சோத்திரங்கள் பல பாடி சதா சர்வகாலமும் இறை சிந்தனையில் இருந்து இறுதியில்தான் அந்த மகா அவதாரமானது நிகழுமாம். அப்படி கேரளா மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள காலடி என்ற ஊரில் வாழ்ந்து வந்த சிவகுரு ஆரியாம்பாள் தம்பதிகளுக்கு நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. அதனால் அந்த குறை தீர பலவிதமான ஆலயங்கள் சென்று இறைவனை வேண்டி வந்தார்கள். இறுதியாக திருச்சூர் வடக்குநாதன் சிவனை வேண்டினால் நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என சிலர் கூறியதால் சிவகுரு ஆரியாம்பாள் தம்பதிகள் வடக்குநாதன் சிவனை தரிசிக்க சென்றார்கள். வடக்குநாதன் சிவன் கோயில் என்பது
உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாகும். இங்கு வருடந்தோறும் சித்திரை மாத பூர நட்சத்திரத்தில் நடக்கும் திருச்சூர் பூர திருவிழா என்பது கேரளா மட்டுமின்றி உலகமே கொண்டாடும் ஒரு பெருவிழாவாகும். லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடி வாரணங்கள் பல புடைசூழ மேளதாளங்கள் முழங்க வான வேடிக்கைகளுடன் இந்த திருவிழா நடப்பது வழக்கம். அப்பொழுது வடக்குநாதனை தரிசிக்க பக்தர்கள் மட்டுமல்ல, கேரளா முழுவதும் பல ஆலயங்களிலிருந்து பல ஊர் தெய்வங்களும் ஒன்று கூடி வரிசையாக யானைகள் மீது ஒன்றின் பின் ஒன்றாக வரும் அந்த அழகை காண கண் கோடி வேண்டும். இத்தனை சிறப்பு வாய்ந்த வடக்குநாதன் சிவனிடம்தான் சிவகுரு ஆரியாம்பாள் தம்பதிகள் பிள்ளை வரம் வேண்டி 41 நாட்கள் தொடர்ந்து கடும் விரதமிருந்து குழந்தை வரம் கேட்டனர். அப்போது ஒரு நாள் சிவனே கனவில் தோன்றி, நானே உங்களுக்கு குழந்தையாக பிறக்க இருக்கிறேன். என் அம்சம் உள்ள ஒரு மகான் உங்களுக்கு மகனாக பிறந்து உலகுக்கே ஜத்குருவாக திகழ்வான். என்னுடைய அவதாரமான அவன் தெய்வமாக போற்றப்படுவான். ஆனால் ஒரு நிபந்தனையுடன் என்றார். என்ன நிபந்தனை என சிவகுரு வினவிய போது ஈசன் ஒரு கேள்வியை முன்வைத்தார். நல்லறிவும் நற்குணமும் கொண்ட ஆயுள் குறைந்த மகான் மகனாக வேண்டுமா, அல்லது நீண்ட ஆயுளுடன் ஞானமில்லா குழந்தை பிள்ளையாக வேண்டுமா என்றதும் சற்றும் தாமதிக்காமல் ஈசனே மகனாக பிறக்கும் பாக்கியம் ஒன்றே போதும் என்றார் சிவகுரு. ஈசனும் அவ்வாறே ஆகட்டும் என்று கூறி மறைந்தார். ஆதிசங்கரர் பிறப்பும் குருகுல வாசமும். சித்திரை மாதம் அமாவாசைக்கு பின்வந்த வளர்பிறை பஞ்சமி திதியில் ஈசனுக்குரிய திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு அழகான ஆண் குழந்தை சிவகுரு ஆரியாம்பாள் தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தது. சிவபெருமானின் அம்சமாக பிறந்த அந்த குழந்தைக்கு சங்கரன் என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தனர் சிவகுரு ஆரியாம்பாள் தம்பதிகள். சங்கரன் என்பதற்கு ஆனந்தத்தை கொடுப்பவன் என்று அர்த்தமாகும். பிறப்பிலே மிகப்பெரிய ஞானியாக திகழ்ந்தார் சங்கரன். ஆனால் அதை பார்த்து மகிழ வேண்டிய தந்தை சிவகுரு துரதிர்ஷ்டவசமாக சங்கரன் 4 வயது இருக்கும்போது காலமானார். அது மிகப்பெரிய பாதிப்பை ஆரியாம்பாளுக்கு ஏற்படுத்தியது. அதனால் சங்கரனை கவனமாக வளர்த்து வந்தார். சங்கரன் மீது அதிகம் பாசமும் கொண்டிருந்தார் ஆரியாம்பாள். ஆதிசங்கரருக்கு 5 வயது இருக்கும்போது உபநயனம் செய்யப்பட்டு குருகுல வாசம் சென்றார். குருகுல வாசமும் தங்கமழையும். குருகுல வாசத்தில் ஆதிசங்கரர் 4 வேதங்கள், 18 புராணங்கள், 108 உபநிஷத்துக்கள் என அனைத்தையும் கற்று ஒரு பண்டிதராக அறிவுச் சுடராக விளங்கினார். ஒரு மிகப்பெரிய யோகி போல அந்த சிறு வயதிலேயே தெய்வத்தின் அருளால் பல அற்புதங்களையும் புரிந்தார். அக்காலத்தில் குருகுல வாசத்தில் கல்வி கற்போர் யாசித்து உண்பதுதான் வழக்கம். அப்பொழுது ஒரு நாள் ஒரு ஏழை வீட்டில் சங்கரர் யாசிக்கச் சென்றார். அப்போது அந்த வீட்டில் இருந்த பெண், தன்னிடம் உங்களுக்கு கொடுக்க ஒன்றும் இல்லை, என்னிடம் இருப்பது எல்லாம் ஒரு நெல்லிக்கனி மட்டுமே என்றார். ஆனால் அதையும் மனம் உவந்து பெற்ற ஆதிசங்கரர் அந்த ஏழை பெண்ணின் நிலையை எண்ணி வருந்தி மகாலட்சுமியை வேண்டி பாடல் ஒன்றை பாடினார். என்ன ஆச்சரியம்! அவர் பாடியதும் அந்த ஏழை பெண் வீட்டில் தங்க நெல்லிக்கனிகள் மழையாக பொழிந்தன. ஆதிசங்கரர் மகாலட்சுமியை வேண்டி தங்க மழையை பொழியச் செய்த பாடல் எது என தெரியுமா? அந்த பாடல் கனகதாரா ஸ்தோத்திரமாகும். கனகதாரா ஸ்தோத்திரத்தை மாலை வேளையில் இல்லத்தில் ஒலிக்கச் செய்தால் மகாலட்சுமி அருளால் செல்வம் நிச்சயம் சேரும் என்பது ஐதீகம். மலரோடு கூடிய மரத்தினை நாடிய கருநிற வண்டுகள் மிளிர்ந்திடல் போலே கார்நிறமாதவன் மகிழ்ந்திட சேவைகள் புரிந்திட. ஆதிசங்கரர் ஞானமும் தாய்ப்பாசமும். குருகால வாசத்தில் ஆதிசங்கரின் ஞானத்தை கண்டு மிகப்பெரிய வேத பண்டிதர்கள், ஞானிகள், யோகிகள் கூட ஆச்சரியம் அடைந்தனர். சிறு வயதிலேயே இத்தனை பெரிய ஞானமா என வியந்தனர்.
ஆதிசங்கரர் குருகுல வாசத்தில் அனைத்தும் கற்று வீடு திரும்பினார். அப்பொழுது ஒரு நாள் ஆதிசங்கரின் தாயார் தண்ணீர் எடுக்க பூர்ணா ஆற்றுக்கு சென்றார். அப்போது வெயிலின் தாக்கத்தினால் தலை சுற்றி மயங்கி கீழே விழுந்தார். ஆற்றுக்கு நீர் எடுக்க சென்றதால் தானே இந்த நிலை என்று எண்ணிய ஆதிசங்கரர் தன் தாயின் துயர் தீர்க்க மனமுருகி பூர்ணா நதியை நோக்கி ஒரு ஸ்லோகம் பாடினார். என்ன ஆச்சரியம்! உடனே அந்த ஆறு தன் வழக்கமான திசையை மாற்றி ஆதிசங்கரர் வீட்டருகே பாய ஆரம்பித்தது. இந்த செய்தி அந்த ஊர் முழுக்க பரவியது. இதன் பின் ஆதிசங்கரர் செய்யும் அதிசயங்களை, அற்புதங்களை கண்முன்னே அனுபவமாக கண்ட ஊர் மக்கள் ஆதிசங்கரரை கடவுளின் அவதாரமாக கொண்டாட ஆரம்பித்த சமயம் ஆயுள் கண்டமும் ஈசன் சொன்னது போலவே வந்தது. ஆதிசங்கரரின் ஆயுள் கண்டம். 16 வயது மட்டுமே ஆயுள் என்று நிச்சயிக்கப்பட்ட ஆதிசங்கரர் தன் தாயிடம் சந்நியாசம் பெற அனுமதி கேட்ட போதெல்லாம் தடுத்த ஆதிசங்கரரின் தாய் ஆதிசங்கரர் காலினை ஒரு முதலை கவ்விய நேரத்தில் செய்வதறியாது சந்நியாசத்திற்கு சம்மதம் கொடுத்தார். அதனால் ஆதிசங்கரர் ஆயுளும் 16 என்பது 32ஆக அதிகரித்தது. அது மட்டுமல்ல, ஆதிசங்கரரின் தாய் சம்மதம் தந்த அந்த நொடியே காலை கவ்விய முதலையும் மாயமாய் மறைந்தது. ஆதிசங்கரர் சந்நியாசம் வாங்கி துறவரம் சென்றாலும் கூட அவர் தன் தாய்க்கு ஒரு வாக்குறுதி அளித்துவிட்டுத்தான் சென்றார். அதாவது, உலகில் எங்கு இருந்தாலும் சரி, உங்கள் கடைசி காலத்தில் நீங்கள் உயிரை விடும் முன் உங்கள் அருகில் இருப்பேன். ஒரு தாய்க்கு மகன் ஆற்ற வேண்டிய இறுதி காரியங்கள் அனைத்தும் செய்வேன் என்று கூறிவிட்டு குருவை தேடிச் சென்றார். ஜனனி ஜனனி ஜகமே யகமே ஜகத்காரணி பரிபூரணி ஜனனி ஜனனி ஜகமே யகமே ஜகத்காரணி பரிபூரணி. குருவின் தரிசனம். ஆதிசங்கரர் பாத யாத்திரையாக பாரதம் முழுவதும் சென்றார். அப்படி அவர் நர்மதை ஆற்றங்கரைக்கு வந்தபோது குருவின் தரிசனம் அவருக்கு அருளப்பட்டது. மிக மிக ஏகாந்தமான அந்த இடத்தில் ஆதிசங்கரருக்கு கோவிந்த பகவத் பாதர் சந்நியாச தீட்சை வழங்கி ஆசீர்வதித்தார். மேலும் ஸ்ரீ கோவிந்த பகவத் பாதர் அவர் கற்ற அத்தனை வித்தைகளையும் வேத சாஸ்திரங்களையும் ஆதிசங்கரருக்கு அருளியதோடு அத்வைத கோட்பாட்டின் உட்பொருளான அனைத்தும் ஒன்றே, அதாவது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றே எனும் மகா ஞானத்தை அகம் பிரம்மாஸ்மி எனும் வாக்கிய மூலம் உணரச் செய்து அதை இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரப்பவும் சொல்லிவிட்டு தவம் இயற்ற இமயமலைக்கு சென்றார் ஸ்ரீ கோவிந்த பகவத் பாதர். குருவிடம் உபதேசம் பெற்ற ஸ்ரீ சங்கரர் அத்வைதத்தை பரப்பிட பாரதம் முழுக்க பயணம் செய்தார். அப்படி அவர் காசிக்கு வந்தபோது நறுமண மலர்களை தேனீக்கள் மொய்ப்பது போல தத்துவ ஞானியான சங்கரரை தேடி பலரும் வந்து பணிந்து சீடர்களானார்கள். அது மட்டுமல்ல, காசியில் கங்கை கரையில் சங்கரர் தன் வாத திறமையால் எதிர்வாதம் செய்தவர்களையெல்லாம் எதிர்த்து வெற்றி பெற்றார். அப்பொழுது ஒரு நாள் சிவனின் அம்சமான ஆதிசங்கரர் எந்த அளவு அத்வைத கொள்கையில் நிற்கிறார் என்பதை சோதிக்க ஈசனே நேரில் வந்தார். அந்த அதிசயத்தை இனி காண்போம். எம்புலன்கள் எனக்கு எதிராய் பிழை செய்யும் நிலை தடுக்க மலையளவு வரமருளி மகிழ்விக்கும் மலைநாதனே, பொருட்டு உனை தொழுது உருகாத ஒரு பொழுதும் நகராது என வரிந்து நாள்தோறும் பாடி வந்தே. புலையனாக வந்த சிவன். ஒரு நாள் ஆதிசங்கரர் காசியில் கங்கையில் நீராடிவிட்டு தன் சீடர்களுடன் குறுகிய காசி தெருவில் நடந்து வந்து கொண்டிருந்தார். அப்போது எதிரில் உடலெங்கும் சாம்பல் பூசிய புலையன் ஒருவன் நாய்களோடு வந்து கொண்டிருந்தான். சங்கரரின் சீடர்கள் புலையனை ஒதுங்கி வழிவிடச் சொன்னார்கள். அதை காதில் கொஞ்சமும் வாங்காத அந்த புலையன் அழுக்கு நிறைந்த ஆடையோடு பல நாள் குளிக்காமல் துர்நாற்றம் வீசியபடி மாமிசம் உண்டபடி மது அருந்தி வந்ததை பார்த்த ஆதிசங்கரரும் சற்று விலகி வழிவிடுமாறு புலையனிடம் கூறினார். அதற்கு அந்த புலையன், துறவியே, யாரை விலகிடச் சொல்கிறீர்கள்? இந்த உடலையா? என்னுடைய உடலும் தம் உடலை போலவே பஞ்சபூதத்தால் ஆன ஒரு ஜடம்தான். அங்கு இருக்கும் அனைத்தும் இங்கும் உள்ளது. உண்மை இப்படி இருக்கையில் ஒரு ஜடத்திலிருந்து இன்னொரு ஜடம் எப்படி விலகும்? சரி, அது போகட்டும். ஒருவேளை விலகிப்போ என்று தாங்கள் கூறியது இந்த உடலுக்குள் இருக்கும் அழிவற்ற ஆத்மாவையானால், ஆத்மா என்பது நிலையானது, தூய்மையானது. அது எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் ஒரே போலத்தான் இருக்கும்.
மேலும் ஆத்மா என்பது பரமாத்மா சொரூபமாயிற்றே, அதனால் அது எப்படி விலகி போகிடும்? எனவே விலகிப்போ என்று எதை கூறினீர்கள்? ஏனெனில் கதிரவனின் பிம்பம் கங்கையிலும் விழுகிறது, சாக்கடையிலும் விழுகிறது. இதனால் கதிரவனுக்கு இழுக்கு ஏற்படுவதில்லையே. பறந்து விரிந்து கிடக்கும் வெற்றிடமான ஆகாயம் மண்பானைக்குள் இருந்தாலும் சரி, பொன்பானைக்குள் இருந்தாலும் சரி, ஆகாயம் வேறுபடுவதில்லையே. இதுதானே அத்வைதம். இதை நீங்கள் அறிந்து இருந்தால் ஏன் என்னை விலகிப்போ என்று கூறினீர்கள்? விளக்கம் கூற முடியுமா என்றதும் ஆதிசங்கரர் சில நொடிகள் ஸ்தம்பித்து போனார். வந்திருப்பது யார் என்பதை அறிந்து கொள்ள ஆதிசங்கரர் கண்களை மூடி ஈசனை வேண்டி நிற்க, வந்திருப்பது சாட்சாத் அந்த பரமேஸ்வரன் தான் என்பதை அறிந்து உடனே வணங்கி தன் தவறுக்கு மன்னிப்பு கோரினார். ஈசனும் அவரை மன்னித்து, அத்வைத சித்தாந்தத்தை உன்னை தவிர வேறு யாராலும் திறம்பட பரப்ப முடியாது, அதற்காகவே அவதரித்தவன் நீ. எனவே பாரதம் முழுக்க சென்று தர்க்கவாதிகளை உன் வாதத்தால் வென்று அத்வைத சித்தாந்தத்தை பரப்பு என கூறினார். இதை கேட்டு நெகிழ்ச்சி அடைந்த ஆதிசங்கரர் ஆனந்தத்தில் ஈசனை துதித்து பாடிய பாடல்தான் மனிஷா பஞ்சகம் ஆகும். ஜகத்குரு ஸ்ரீ ஆதிசங்கரர் திக்விஜயம். ஆதிசங்கரர் அத்வைதத்தை பரப்பும் முன் அவருக்கு ஒரு முக்கிய பணி முதலில் செய்ய வேண்டியிருந்தது. அதாவது அக்காலத்தில் பாரதம் முழுவதும் ஆலயங்களில் இருந்த தெய்வங்கள் அனைத்தும் உக்கிரமாக இருந்தது. அதனால் அவர் செல்லும் இடமெங்கும் ஊர் மக்கள் அனைவரும் வறுமை, பசி, பஞ்சம், கஷ்டத்தால் மழை வராமல் விவசாயமும் அழிந்து போயிருந்தது. இதற்கு காரணம் ஆலயங்களில் இருக்கும் தெய்வங்களின் கோபம்தான் என உணர்ந்த ஆதிசங்கரர் பாமர மக்களின் துன்பம் தீர ஆலயங்களில் யந்திர பிரதிஷ்டை செய்து தெய்வங்களின் உக்கிரத்தை சாந்தப்படுத்தினார். அப்படி அவர் தமிழகம் வந்தபோது திருப்பதிக்கு சென்று ஒரு சக்தி வாய்ந்த யந்திரத்தை பிரதிஷ்டை செய்தார். அன்று திருப்பதி என்பது தமிழகத்தின் ஒரு பகுதி. திருப்பதிக்கு இன்று செல்வோர் அனைவருக்கும் பணம் கொட்டுகிறதென்றால் அதற்கு முக்கிய காரணமே ஆதிசங்கரர் தான். அவர் அன்று பிரதிஷ்டை செய்த தன ஆகர்ஷண யந்திர மகிமையால் தான் இன்று அது உலகின் பணக்கார கடவுளாகவும் உலக பணக்காரர்களை உருவாக்கும் கடவுளாகவும் இருக்கிறார். பூலோக வைகுண்டம் திருப்பதிக்கு போகலாம், திருப்பதிக்கு போகலாம், வேண்டிய வரம் வாங்கலாம், நான் வேண்டிய வரம் வாங்கலாம். கோவிந்தன் பெயரை சொல்லி கொண்டாடலாம், சொல்லி கொண்டாடலாம், கோவிந்தன் பெயரை சொல்லி கொண்டாடலாம், சொல்லி கொண்டாடலாம், ஆனந்தமாய் வாழலாம், நாம் ஆனந்தமாய் வாழலாம். திருப்பதி பெருமாளை தரிசித்த பின் ஆனந்த தாண்டவமாடும் கனக சபாபதி உரையும் தில்லையம்பதியான சிதம்பரம் வந்து சிவனை துதித்து ஸ்ரீ மதாத்மனே என தொடங்கும் ஸ்ரீ சிவ பஞ்சாட்சர நட்சத்திரமாலா சோத்திரம் பாடினார். இதனைத் தொடர்ந்து பொன்னம்பலத்தில் பஞ்சாட்சர யந்திரமும் உணவு வகைகள் சுபிட்சமாக கிடைக்க அன்னாகர்ஷண யந்திரமும் சிதம்பரத்தில் சாபித்தார். இதெல்லாம் பலருக்கும் தெரியாத ரகசியமாகும். திருமந்திரம் சொல்லும் சிவமந்திரம், பஞ்சாட்சரம் என்னும் சிவமந்திரம், சனகாதி குருமுனி பதஞ்சலி நந்தியின் வியாக்கிர பாதரின் குரு மந்திரம். நம சிவய சிவய ந சிவய நம வய நம சிய நம சிவ சிவய சிவ சிவய சிவ சிவய சிவ நம சிவய சிவய ந சிவய நம வய நம சிய நம சிவ சிவய சிவ சிவய சிவ சிவய. பின்பு அங்கிருந்து திருச்சி திருவானைக்காவல் சென்று அங்கு ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வரரை வழிபட்டுவிட்டு அம்பாளின் உக்கிரம் நீங்க அம்பாளுக்கு ஸ்ரீசக்கர ஆவாகனம் செய்த தோடுகளை அணிவித்தார். இன்றும் அந்த தோடுகளை தாயாரின் காதுகளில் பார்க்கலாம். பின்னர் ஸ்ரீரங்கம் சென்று ஸ்ரீரங்கநாதரை துதித்து ஆனந்த ரூபே என்று தொடங்கும் ஸ்ரீரங்கநாதாஷ்டகம் எனும் 8 ஸ்லோகங்களை பாடி அவரின் அருளை பெற்றார். அது மட்டுமல்ல, பின்னர் அங்கிருந்து திரு ஆலவாய் என பெயர் பெற்ற மதுரையம்பதிக்கு சென்று அங்கே அங்கையர்கண்ணி எனப்படும் மீன் போன்ற கண்ணுடையாள் ஸ்ரீ மீனாட்சி உடனுரை சோமசுந்தர கடவுளை தரிசித்துவிட்டு அம்பாளை துதித்து உதயத்பானு என தொடங்கும் ஸ்ரீ மீனாட்சி பஞ்சரத்னம் பாடினார். இது தவிர காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று உக்கிரமாக இருந்த காமாட்சியை சாந்திப்படுத்த ஸ்ரீசக்கர யந்திரம் பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். மேலும் ஆந்திர மாநிலம் ஸ்ரீசைல சிவன் ஆலயம் மற்றும் கொல்லூர் மூகாம்பிகை ஆலயம் எல்லாம் என்றும் அதிசக்தி வாய்ந்த ஆலயமாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த யந்திரங்கள் தான். யந்திரம் என்பது சாதாரண தகடு அல்ல, அதில் அத்தனை சக்தி இருக்கிறது. அது ஆற்றலை உள்வாங்கி மந்திரங்களை
அவசியங்களுக்கு ஏற்ப வானத்தில் பல மாற்றங்கள் செய்து சூட்சுமமாக ஸ்தூலத்தில் அற்புதங்கள் நிகழ்த்த வல்லது. இப்படி பாரதம் முழுவதும் கால்நடையாக சென்று ஆலயங்களில் யந்திரங்களை பிரதிஷ்டை செய்து வரும் வேளையில் அவரை எதிர்த்தவர்கள் அனைவரையும் தன் வாதத்தால் வென்று அத்வைத கொள்கையை பரப்பினார். அப்படி அவர் பலரையும் வென்று வந்தபோது அவரை பிடிக்காத சிலர் அவருக்கு செய்வினை வைத்தனர். அதிலிருந்து ஆதிசங்கரர் எப்படி மீண்டார் என இனி காணலாம். ஜய ஜய சங்கர ஜயேந்திர சங்கர ஜய ஜய சங்கர ஜயேந்திர சங்கர ஜய ஜய சங்கர ஜயேந்திர சங்கர ஜய ஜய சங்கர ஜயேந்திர சங்கர. ஆதிசங்கரர் நோய் தீர்த்த திருச்செந்தூர் முருகன். ஒரு சமயம் ஆதிசங்கரர் வடநாட்டு திக்விஜயத்தை மேற்கொண்ட போது அவருக்கு எதிராக அபினவ குப்தன் என்பவன் அபிசார யாகம் செய்து ஆதிசங்கரருக்கு தீராத நோயை உண்டாக்கினான். தாங்க முடியாத வலியால் துடித்த ஆதிசங்கரர் அதிலிருந்து மீள ஈசனை வேண்டி நின்றார். உடனே சிவபெருமான் திருச்செந்தூருக்கு சென்று கடலில் நீராடிவிட்டு முருகனை வழிபடு, உன் நோய் நீங்கும் என கூறி மறைந்தார். ஈசனின் கட்டளைப்படி அஷ்டமா சித்து மூலம் ஆகாய மார்க்கமாக திருச்செந்தூர் வந்த ஆதிசங்கரர் அங்கு ஒரு அதிசயத்தை கண்டார். அது என்ன அதிசயம் தெரியுமா? மகாவிஷ்ணுவின் மஞ்சத்தை அலங்கரிக்கும் ஆதிசேஷ பாம்பு திருச்செந்தூர் ஆலயத்தில் முருகனை பூஜித்துக் கொண்டிருந்தது. அதை கண்ட ஆதிசங்கரருக்கு அது மிகப்பெரிய அதிசயமாக தோன்றியது. அதனால் அவரும் ஒரு பாம்பு ஊர்ந்து செல்லும் வகையில் 33 சுலோகங்கள் கொண்ட சுப்பிரமணிய புஜங்கத்தை பாடி தன்னுடைய பிணி தீர வேண்டி முருகனை தொழுது பன்னீர் இலை விபூதியால் முருகனுக்கு அர்ச்சனை செய்தார். பின்னர் பன்னீர் இலை விபூதியை உண்டார். என்ன ஆச்சரியம்! அவரது நோய் தீர்ந்தது, வலியும் மறைந்தது. இதை நினைவு கூறும் விதமாக இன்றும் திருச்செந்தூர் கோயில் மண்டபத்தில் ஆதிசங்கரரது திருவுருவம் இருப்பதை காணலாம். சண்முகா போற்றி, குமரா போற்றி, வேளா போற்றி, வேளவா போற்றி, முருகா 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 முருகா. ஆதிசங்கரருக்கு வந்த சோதனை. தனது வாத திறமையால் செல்லும் இடமெல்லாம் ஆதிசங்கரர் வெற்றி மேல் வெற்றி பெற்று வந்த சமயம் அது. அப்பொழுது ஒரு நாள் மத்திய பிரதேச மாநிலத்தில் மகிஷ்மதி எனும் ஊருக்கு ஆதிசங்கரர் வந்தார். மகிஷ்மதி ஊரில் மண்டன மிஸ்ரர் என்பவர் தன் மனைவி சரசவாணியுடன் நர்மதா நதிக்கரையோரம் வாழ்ந்து வந்தார். மண்டன மிஸ்ரரை பொறுத்தவரை இல்லறமே நல்லறம், துறவரம் என்பது சோம்பேறிகளின் கூடாரம். அது மட்டுமல்ல, உழைக்காமல் சும்மா இருக்க விரும்புபவனே சந்நியாசியாவான் என்று சந்நியாசிகளை கடுமையாக சாடி வெறுப்பவர் அவர். அவரை ஆதிசங்கரர் சந்திக்க நேர்ந்தது. மண்டன மிஸ்ரரின் சித்தாந்தத்தை அறிந்த ஆதிசங்கரர் அவரை வாதத்திற்கு அழைத்தார். அதற்கு மண்டன மிஸ்ரரும் ஒப்புக்கொண்டார். ஆனால் ஒரு நிபந்தனையுடன் ஒப்புக்கொண்டார். சகல வேத சாஸ்திர ஞானம் பெற்று தர்க்கம் புரிவதில் வல்லவரான தன் மனைவி சரசவாணியும் உடனிருப்பார் என்றார். இதனைத் தொடர்ந்து விவாதத்திற்கு பல விதிகளும் வகுக்கப்பட்டன. அதில் மிக முக்கியமானது, இந்த விவாதத்தில் ஒருவேளை ஆதிசங்கரர் தோற்றால் அவர் திருமணம் செய்து கொண்டு குடும்ப வாழ்வில் ஈடுபட வேண்டும். அதே போல மண்டன மிஸ்ரர் தோற்க நேர்ந்தால் அவர் சந்நியாசம் ஏற்று இல்லறத்தை துறந்து துறவரம் ஏற்க வேண்டும் என்று முடிவானது. அது மட்டுமல்ல, இப்போட்டி ஆரம்பமாகும் முன் இருவர் கழுத்திலும் ஒரு பூமாலையை சூடச் செய்து யார் கழுத்தில் இருக்கும் மலர் மாலை முதலில் வாடுகிறதோ அவரே தோற்றவர் என்று முடிவானது. இந்த விதியை இருவரும் ஏற்றனர். போட்டியும் ஆரம்பமானது. ஆன்றோர் பலர் சூழ்ந்து இருந்த அந்த சபையில் போட்டியானது மிக விறுவிறுப்பாக இரவு பகல் பாராது 17 நாட்கள் தொடர்ந்து நடந்து வந்தது. கடைசியில் மண்டன மிஸ்ரர் அணிந்திருந்த மலர் மாலை மெல்ல வாடத் தொடங்கியது. அதனால் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு சந்நியாச வாழ்வை ஏற்று ஆதிசங்கரருக்கு சீடராக ஒப்புக்கொண்டார் மண்டன மிஸ்ரர். ஆனால் இதை ஏற்க மறுத்த அவரின் மனைவி சரசவாணி, தன் கணவனை மட்டும் வெல்வதால் போட்டியில் நீங்கள் வென்றதாக அர்த்தமாகிவிடாது. என்னையும் தாங்கள் போட்டியில் வென்றால் மட்டுமே அவரை துறவரம் செல்ல அனுமதிப்பேன் என்றாள். இதை கேட்ட ஆதிசங்கரர் முதலில் விவாதத்திற்கு தயங்கினாலும் பின்னர் ஒரு வழியாக சம்மதித்தார். போட்டி தொடங்கியது. மிகவும் சுவாரஸ்யமாக போட்டி நடந்து கொண்டிருந்த நேரம் சரசவாணி கேட்ட கேள்விகள் அனைத்திற்கும் ஆதிசங்கரர் பதில் அளித்து வந்தார். அதனால் சரசவாணி தோற்கும் நிலை ஏற்பட்டது. தன் கணவரை எப்படியாவது மீட்டாக வேண்டும் என்ற வைராக்கியத்தில் இருந்த சரசவாணி ஒரு தந்திரத்தை கையாண்டார்.
அது என்ன தந்திரம் தெரியுமா? சந்நியாசியான ஆதிசங்கரருக்கு சுத்தமாக பரிச்சயமில்லாத, அவருக்கு தெரியாத காம சாஸ்திரத்தில் இருந்து சரமாரியாக கேள்வி கணைகளை தொடுத்தார். இளம் வயதிலேயே பிரம்மச்சரியம் ஏற்று சந்நியாசியான ஆதிசங்கரர் இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அதனால் அவர் 1 மாத காலம் அவகாசம் கேட்டு தற்காலிகமாக போட்டியை தள்ளி வைத்தார். எப்படி சரசவாணியை வெல்வது என்று யோசித்த ஆதிசங்கரர் இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தார். அந்த முடிவு என்ன தெரியுமா? கூடுவிட்டு கூடு பாய்ந்த ஆதிசங்கரர். சந்நியாசியான ஆதிசங்கரால் இல்லறம் சம்பந்தமான கேள்விகளுக்கு எந்த அனுபவமும் இல்லாத காரணத்தால் அவரால் பதில் கூற முடியவில்லை. அதனால் சங்கரர் சரசவாணியிடம் தன் தோல்வியை தற்காலிகமாக ஒப்புக்கொண்டாலும் 1 மாத காலத்திற்குள் அவரின் கேள்விகளுக்கு பதிலளிப்பதாக கூறினார். சரசவாணியும் அதற்கு சம்மதித்தார். அதன் பிறகு ஆதிசங்கரர் தன் சீடர்களுடன் காசிக்கு சென்றார். இல்லறவியலை கண்டறியவும் குடும்ப வாழ்வை பற்றி அறியவும் அவர் பரகாய பிரவேசம், அதாவது கூடுவிட்டு கூடு பாய முடிவு செய்தார். ஆனால் அதற்கு மது, மங்கை என சதா சர்வ காலமும் சிற்றின்பத்தில் வாழ்ந்த ஒருவரின் உடல் அவருக்கு தேவைப்பட்டது. அந்த உடல் கிடைக்கும் வரை காத்திருக்க முடிவு செய்து அகோபில காட்டில் ஒரு குகையில் தியானத்தில் அமர்ந்தார் ஆதிசங்கரர். அப்பொழுது ஒரு நாள் மது மாது என வாழ்ந்து வந்த மன்னன் அமரூகன் என்பவன் திடீரென மரணமடைந்தது தெரிய வந்தது. உடனே ஆதிசங்கரர் தன் பிரதான சீடரான பத்மபாதரிடம் மன்னனின் உடலுக்குள் கூடுவிட்டு கூடு பாய்ந்து சரசவாணி கேட்ட கேள்விகளுக்கு பதில் அறிந்து வரப்போவதாகவும் அதுவரை தன் உடலை பத்திரமாக பாதுகாக்குமாறும் கூறிவிட்டு கூடுவிட்டு கூடு பாய்ந்தார் ஆதிசங்கரர். இல்லறத்தை உணர்ந்த ஆதிசங்கரர் அமரூகன் என்ற மன்னன் ஒருவன் மது மாது என்று வாழ்ந்து வந்ததால் உயிர் சக்தியை இழந்து மரணமடைந்திருந்தான் அல்லவா? அதனால் நாடே துயரத்தில் ஆழ்ந்தது. மன்னனின் இறுதிச் சடங்கிற்கு நாடே தயாராகி கொண்டிருந்த அந்த சமயத்தில் திடீரென தூங்கி எழுந்தது போல மன்னர் எழுந்தார். அதாவது ஆதிசங்கரர் ஆத்மா மன்னன் உடலில் பிரவேசிக்க மன்னர் உயிர் பெற்றார். மன்னர் பிழைத்தது அனைவருக்கும் ஆனந்தத்தை தந்தாலும் ராணிக்கு மட்டும் அது சந்தேகத்தை ஏற்படுத்தியது. அதற்கு காரணம், பொதுவாக பல பெண்களுடன் இன்புற்று இருக்கும் மன்னன் உயிர் பிழைத்த நாள் முதல் எந்நேரமும் தனிமையில் அரச பணிகளை பொறுப்புடன் செய்து வந்தது ஆச்சரியத்தை தந்தது. அது நம்ப முடியாததாகவும் இருந்தது. ஒரு கட்டத்தில் இது தன் கணவன் அல்ல, இது நிச்சயம் வேறு யாரோ ஒரு மகான் தன் கணவர் உடலில் கூடுவிட்டு கூடு பாய்ந்து இருக்கிறார் என்பதை கண்டுபிடித்த மகாராணி உடனே மந்திரியை அழைத்து அருகில் ஏதாவது யோகியின் உடல் எங்காவது பாதுகாக்கப்பட்டு வருகிறதா என்பதை கண்டறிந்து அதை உடனே எரித்து விடுமாறு உத்தரவிட்டார். அதே நேரத்தில் மன்னனின் உடலில் இருந்த ஆதிசங்கரர் மன்னனின் உடல் மூலம் சரசவாணியின் கேள்விகளுக்கு எல்லாம் பதிலை நேரடியாக உணர்ந்து அதையெல்லாம் ஒரு நூலாக அமரூகம் என்ற பெயரில் எழுதி வந்தார். ஆதிசங்கரர் கூடுவிட்டு கூடு பாய்ந்து அமரூகனின் உடலில் பிரவேசித்து சரியாக 1 மாதமாகியும் ஆதிசங்கரர் வராததால் ஆதிசங்கரின் சீடர்கள் பயந்து போய் ஆதிசங்கரரை தேடி அரசவைக்கே வந்தனர். இல்லற கடமைகளால் ஆதிசங்கரர் தன்னையே மறந்து இருந்தார். இதை அறிய வந்த ஆதிசங்கரின் சீடர்கள் அவருக்கு நினைவு திரும்ப வைக்க அவர் முன் வந்து சில பாடல்களை விடுகதை போல பாடிட ஆதிசங்கரருக்கு யாவும் நினைவுக்கு வந்தது. உடனே தான் எழுதி கொண்டிருந்த அமரூத காவியத்தை சீடர்கள் கையில் கொடுத்துவிட்டு உடல் இருக்கும் குகையை நோக்கி விரைந்தார். ஆதிசங்கரர் ஆத்மா மன்னன் உடலை விட்டு நீங்கிய அடுத்த நொடி மன்னன் உடல் கீழே விழுந்தது. அதே சமயம் மந்திரியோ அகோபில குகையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஆதிசங்கரின் உடலை கண்டுபிடித்து அதை சேவகர்களை கொண்டு எரியூட்டத் தொடங்கினர். தன் உடலுக்குள் புக வந்த ஆதிசங்கரர் கண்முன்னே தன் உடல் எரிவதைக் கண்டு அஞ்சாமல் உடனே தன் யோக சக்தியினால் சிதையில் இருந்த தன் உடலுக்குள் வேகமாக பிரவேசித்து சில மந்திரங்களை கூறினார். என்ன ஆச்சரியம்! உடனே அடைமழை பெய்தது, அந்த தீயும் அணைந்தது. சரசவாணியை வென்ற ஆதிசங்கரர் துறவரம் ஏற்ற ஒரு சந்நியாசியிடம் யாருமே கேட்க தயங்கும் கேள்விகளையெல்லாம் ஆதிசங்கரரை பார்த்து கேட்டார் சரசவாணி. அதற்கெல்லாம் பதிலாக மன்னன் உடலில் இருந்தபோது தான் உணர்ந்த அனுபவத்தையெல்லாம் தான் எழுதி வைத்திருந்த நூலை கொண்டே விடையளித்து வெற்றி பெற்றார் ஆதிசங்கரர்.
ஆதிசங்கரர் வெற்றி பெற்றதும் மண்டன மிஸ்ரர் மற்றும் அவரது மனைவி சரசவாணி இருவரும் தங்கள் செல்வம் அனைத்தையும் ஆதிசங்கரர் பாதத்தில் வைத்து சீடர்களாக ஏற்குமாறு வேண்டி நின்றனர். இருவரையும் சீடராக ஏற்ற ஆதிசங்கரர் அவர்கள் கொடுத்த செல்வம் அனைத்தையும் அவ்வூரில் இருந்த ஏழை எளியவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் பகிர்ந்தளித்தார். அத்துடன் நில்லாமல் மண்டன மிஸ்ரருக்கு சுரேஸ்வராச்சாரியா என்ற பெயர் சூட்டி சந்நியாச தீட்சை அளித்து சிருங்கேரி மடத்திற்கு பீடாதிபதியாக்கினார். அவருக்கு துணையாக சரசவாணியும் உடன் சென்றார். ஆதிசங்கரரின் தாய்ப்பாசம். இப்படி எண்ணற்றவர்களை தன் வாதத்திறமையால் வென்று அத்வைதத்தை பரப்பி வந்த சமயம் ஒரு நாள் சங்கரா 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 என்ற குரல் ஒன்று தன்னை அழைப்பது போல ஆதிசங்கரர் உணர்ந்தார். ஆம் நேயர்களே, அது ஆதிசங்கரரின் அன்னையின் குரல்தான். தன் இறுதி சுவாசம் நிற்கும் முன் மகனை காண ஏங்கி அவர் எழுப்பிய அந்த குரலை கேட்ட அடுத்த நொடி அஷ்டமா சித்து மூலம் தன் தாயிருக்கும் காலடிக்கு வந்து சேர்ந்தார் ஆதிசங்கரர். இன்னும் சில நிமிடங்களில் இறக்கும் தருவாயில் மரணப்படுக்கையில் இருந்த தன் தாயை பார்த்து வேதனை அடைந்தார். அப்பொழுது தன் தாயை நினைத்து ஒரு பாடல் பாடினார். அது மாத்ரு பஞ்சகம். அந்த பாடலில் தன் தாய் எப்படியெல்லாம் வளர்த்தார், எப்படியெல்லாம் ஆசையாய் கொஞ்சினார் என்பதையெல்லாம் விளக்கி பாடி சந்நியாசி ஆனாலும் தாய்ப்பாசம் விட்டு போகாது என்பதை உலகுக்கு உணர்த்தினார். அதே சமயம் ஆரியாம்பாளுக்கோ பல ஆண்டுகள் கழித்து மீண்டும் தன் மகனை காணும் பாக்கியம் கிடைத்ததே, இதுவே போதும், இந்த ஆனந்தம் ஜென்ம பிராப்தம் என்று மகனை கண்ட மகிழ்ச்சியில் தன் இன்னுயிரை மகனின் மடியிலேயே விட்டார் ஆரியாம்பாள். ஒரு துறவியான பின் தாய்க்கு ஈமக்கிரியை செய்யக்கூடாது என்கிறது சாஸ்திரம். அதனால் அந்த ஊர் மக்கள் எதிர்ப்பையை மீறி தன் தாய்க்கு ஈமக்கிரியைகளை செய்யத் தொடங்கினார். சில மந்திரங்களை கூறி தாயின் சிதைக்கு அக்னியை மூட்டி ஒரு தாய்க்கு மகன் செய்ய வேண்டிய இறுதி கடமைகளை செய்து முடித்தார் ஆதிசங்கரர். ஆதிசங்கரர் அவதார மகிமை. ஒவ்வொரு மகானும் பூமியில் அவதரிக்கும் காரணம் கடவுளுக்கு மட்டுமே தெரிந்த மகா ரகசியம். அப்படி பாரதம் பலவிதமான பிரிவுகளால், மதச்சண்டை இனச்சண்டையால் 72 பிரிவுகளாய் பிரிந்து இருந்த நேரத்தில் அவற்றையெல்லாம் சீர் செய்து அருசமய வழிபாட்டை, அதாவது சைவம், வைஷ்ணவம், காணாபத்தியம், கௌமாரம், சௌரம், சாக்தம் என்று ஷண்மதத்தை நிறுவி சமய பேதங்களை எல்லாம் ஒழித்தவர் ஆதிசங்கரர். அது மட்டுமல்ல, ஆலயம் ஏன் செல்ல வேண்டும் என கேட்போர்க்கு பதிலாக பல வகையான மந்திர தந்திர யந்திர பூஜைகளை எல்லாம் வகை செய்து விஞ்ஞானபூர்வமாக பூஜை செய்து அதன் மூலம் இறைசக்தியை ஆகர்ஷணம் செய்தவர் ஆதிசங்கரர். மேலும் பாரதம் முழுவதும் பல ஆலயங்களுக்கு தானே சென்று சக்தி வாய்ந்த யந்திரங்களை பிரதிஷ்டை செய்து தெய்வங்களை எல்லாம் சாந்தப்படுத்திய பெருமை ஆதிசங்கரரையே சாரும். ஜனனி ஜனனி ஜகமே யகமே ஜகதாரணினி பரிபூரணினி ஜனனி ஜனனி ஜகமே யகமே ஜகதாரணினி பரிபூரணினி. இது தவிர எண்ணற்ற ஸ்லோகங்கள் மூலம் பக்தர்கள் பாமர மக்களின் விதியை மாற்றியவர் ஆதிசங்கரர். அவர் பாடிய ஸ்லோகங்களில் சிலவற்றை தற்பொழுது காணலாம். வீட்டில் செல்வம் சேர கனகதாரா ஸ்தோத்திரம், குழந்தை பாக்கியம் கிடைக்க தட்சிணாமூர்த்தி அஷ்டகம், சனி தோஷம் நீங்க விதி மாற கால பைரவாஷ்டகம், அம்பிகையின் அருளை பெற சௌந்தரிய லகரி, சிவபெருமானின் கருணையை பெற சிவானந்த லகரி, ஆத்மாவின் பாவங்களை போக்க ஆத்மபோதம், சகல கலைகளிலும் சாதனை படைக்க விவேக சூடாமணி, நோய் தீர சுப்பிரமணிய புஜங்கம், சூழ்ச்சிகளை வெல்ல ஸ்ரீ கிருஷ்ணாஷ்டகம், பெண்கள் பிரச்சனைகள் தீர ஸ்ரீ திரிபுர சுந்தரி அஷ்டகம், வீட்டில் அனைத்து பிரச்சனைகளும் தீர பஞ்சாயதன பூஜை. இப்படி எண்ணற்ற பாடல்களை, பூஜை முறைகளை வகுத்து நமக்கு தந்தவர் ஆதிசங்கரர். மேலும் தெற்கே சிருங்கேரியில் சாரதா பீடம், மேற்கே துவாரகையில் துவாரகா பீடம், வடக்கில் ஜோஷி மடம் மற்றும் கிழக்கே பூரியில் கோவர்தன பீடம் என 4 அத்வைத பீடங்கள் நிறுவிய பெருமையும் ஆதிசங்கரரையே சாரும். மேலும் சர்வஞான பீடம் எனும் வேதாந்த பாடசாலை ஒன்றை காஞ்சிபுரத்தில் நிறுவினார்.
இறுதியாக தான் வந்த பணி முடிந்ததை ஞான திருஷ்டியில் உணர்ந்து 12 ஜோதிர்லிங்க சிவஸ்தலங்களில் ஒன்றான கேதார்நாத் சிவாலயத்தில் ஈசனுடன் கலந்து ஜீவசமாதி அடைந்தார். வாழ்வில் மாற்றம் வர கட்டாயம் மகான்களின் படங்களை வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபடுங்கள். அதிலும் ஆதிசங்கரர் பாரதம் முழுதும் சென்ற மகா ஞானி. அவரின் படத்தை வீட்டில் வைத்து வழிபட்டால் நிச்சயம் ஈசன் அருளால் பல கர்ம வினைகளும் தீய பதிவுகளும் கழியும். மீண்டும் மற்றும் ஒரு மகானின் அவதார மகிமையில் சந்திப்போம். தரிசனம் தொடரும். ஜனனி ஜனனி ஜகமே யகமே ஜகத்காரணினி பரிபூரணினி ஜனனி ஜனனி ஜகமே யகமே ஜகத்காரணினி பரிபூரணினி. ஜகத்குரு ஆதிசங்கரர்